LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சோதனையும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன்ஸ் தகவல் அப்பா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பிளெண்டர் 5.1 பிகினர் டுட்டோரியல் சீரீஸில் எபிசோட் 5. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எடிட் மோடில் எக்ஸ்ட்ரூடு பெவலு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது எக்ஸ்ட்ரூடு பெவலு, அப்புறம் லூப் கட்ஸு, அப்புறம் ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட்டு அதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலமாக தான் வந்து சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக ஒரு 3D மாடலாம் என்னங்கிறது புரியும். ஸோ ரொம்ப பேசாமல் டுட்டோரியலுக்கு போகலாம், நேரடியாக டுட்டோரியலில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரூடுனா என்னென்னா, ஒரு ஃபேஸ் இருக்குது, ஒரு எடிட் மோடுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் எடிட் மோடில் ஒரு ஃபேஸ் இருக்குது. அந்த ஃபேஸை வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும் ஒரு லெவலுக்கு. நம்ம அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படின்னு நம்ம பார்த்துருவோம். எடிட் மோடுக்கு போகிறேன். நெக்ஸ்ட்டு இதில் டூலில் வரேன். ஓகே, எக்ஸ்ட்ரூட் போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக வந்து உங்களால் வந்து ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களால் மூவ் பண்ண முடியும். அதே நேரம் ஒரு வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிட்டு உங்களால் மூவ் பண்ண முடியும். அதே நேரம் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் எப்படி எக்ஸ்ட்ரூடு. சரிங்களா? இதுக்கு பேர் எக்ஸ்ட்ரூடுன்னு பேர். ஸோ எக்ஸ்ட்ரூட் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும். எந்த ஃபேஸை வேணாலும் செலக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும். எத்தனை எக்ஸ்ட்ரூட் வேணாலும் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஸ்கேல் பண்ணவும் முடியும், ஸ்கேல் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணவும் முடியும், மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்கேல் பண்ணவும் முடியும், மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்ணவும் முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட். ஒரு ஃபேஸ் இருக்குது, அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறீங்க. நீங்கள் கேட்கலாம், இதை நான் டெலிட் பண்ணிடுறேன், இன்னொரு கியூப் வைக்கிறேன், எடிட் மோடுக்குள்ளே போகிறேன், போயிட்டு இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கும் அன்டூ பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி கொடுத்து Z ஆக்சிஸில் மூவ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நான் அன்டூ பண்ணுறேன். என்கிட்ட 2 கியூப் இருக்குது. இதோட ஒயர் ஃப்ரேமை நான் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஆப்ஷன் கிட்ட வந்து வியூ போர்ட் டிஸ்பிளேல இந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு வியூ போர்ட் டிஸ்பிளேல ஒயர் ஃப்ரேம் எனேபிள் பண்ணிங்கன்னா ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மோட்லேயே வந்து இந்த ஒயர் ஃப்ரேம் வியூ வந்து நமக்கு தெரியும். ஸோ இது உங்களுக்கு புரியதுக்காக நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், எடிட் மோடில் போயிட்டு மேலே உள்ள ஃபேஸ் செலக்ட் பண்ணி GZ2 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். சரியா? அதே நேரம் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துட்டு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் மோடுக்கு போயிட்டு மேலே உள்ள ஃபேஸ் செலக்ட் பண்ணி கொடுத்து, அதாவது எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் கொடுத்து Z ஆக்சிஸ் கொடுத்து 2 கொடுக்குறேன். ஓகே, அது Z ஆக்சிஸ் அப்படி கொடுக்க முடியாது. கொடுத்துட்டு 2 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் மோடுக்கு வர்றேன். இப்போ ரெண்டுமே வந்து சேம் சைஸ் தான், ஷேப் சேம் தான். ஆனால் இங்கே பாருங்க, இதில் வந்து ஒரு லூப் ஒன்று விழுந்துருக்கு பாருங்க. ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரூடுன்னு பேர். இன்னும் இதில் முடியலை, இன்னும் சொல்கிறேன். இது எக்ஸ்ட்ரூட் ஆகிடுச்சு. இது நான் ஜஸ்ட் ஃபேஸை மூவ் பண்ணி வச்சேன். இதில் ஃபேஸை எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ஒரு லூப் ஆகிருக்கு. இப்போ நான் இதை எடிட் மோடில் போயிட்டு இதை செலக்ட் பண்ணி எடிட் மோடில் போயிட்டு இந்த ஃபேஸ், இப்போ இது ஒரு ஃபேஸ் தனியாகிடுச்சு, இங்கே ஒரு ஃபேஸ் விழுந்துருச்சு. இந்த இதில் வந்துட்டு எடிட் மோடுக்கு வந்தால் எனக்கு இந்த டேட்டாவை பாருங்க. இதில் ஓகே, இதில் சீன் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த இதில் வந்து நான் ஃபேஸை மூவ் பண்ணி வச்சோம்ல எடிட் மோடில் போயிட்டு, அதில் அதே 6 ஃபேஸ் தான் இருக்குது, அதே 12 எட்ஜஸ் தான் இருக்குது, அதே 12 வெர்டெக்ஸ் தான், 8 வெர்டெக்ஸ் தான் இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரூட் பண்ண ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் செலக்ட் பண்ணுறேன். எட்ஜஸ் 20 இருக்குது, ஃபேஸு 10 இருக்குது, வெர்டெக்ஸ் வந்து 12 இருக்குது. என்ன ரீசன்னா, இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லூப் விழுந்திருக்கு. ஸோ இப்போ இந்த லூப்பை வச்சுன்னா இங்கே எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும், இங்கே இன்னொரு எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும், இங்கே இன்னொரு எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும், எப்படி வேணாலும் எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும். இதை ஸ்கேல் பண்ணி மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும், மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்ணி இதை ஸ்கேல் பண்ண முடியும். இப்போ நான் இன்னொன்று பண்ணுறேன், இதை டெலீட் பண்ணிடுறேன். இந்த கியூப் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். புரியும்? எடிட் மோடுக்கு வர்றேன். வந்துட்டு இதில் வந்து சாதாரணமாக ஒரு கியூப் தான். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், எட்ஜ் செலெக்ஷனில் வரேன். வந்துட்டு இந்த எட்ஜை செலக்ட் பண்ணி GZ2 கொடுக்குறேன்.
என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கோணல் ஆகிடும் கொஞ்சம். கரெக்டாக இந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் கோணல் ஆகிடும். இதையும் எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும். கொடுத்தீங்கன்னா அது அந்த எந்த ஆங்கிளில் கோணலாக இருக்கோ அதே ஆங்கிளில் அது எக்ஸ்ட்ரூட் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூடுன்னு பேர். ஸோ எக்ஸ்ட்ரூடு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்க்கணும்னா இன்சர்ட் எப்படி பண்ண பார்க்க போகிறோம். எடிட் மோடுக்கு வர வந்துட்டு எக்ஸ்ட்ரூடுக்கு கமாண்ட் வந்து இன்சர்ட்டுக்கு கமாண்ட் வந்து ஐ கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி இன்சர்ட் ஆகும். சரிங்களா? ஆக்சுவலாக இன்சர்ட் ஆனவங்கன்னா இதையுமே நீங்கள் வந்து கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி மேலே கொண்டு வரலாம். மறுபடியும் இதையும் கொடுத்து இன்சர்ட் பண்ணி இன்சர்ட் வந்து வெளியே வராது, உள்ளே தான் போகும். கொடுத்து மேலே கொண்டு வரலாம். மறுபடியும் கொடுத்து மேலே கொண்டு வரேன். எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணுறேன். மறுபடியும் கொடுத்து இன்சர்ட் பண்ணுறேன். இதை கொடுத்து மேலே கொண்டு வரேன். ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம மாடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்படியே இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட்னு பேர். முன்னாடி உள்ளது எக்ஸ்ட்ரூடுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்தோடனே டேரெக்டாக அது மேலே தூக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இன்சர்ட்டுங்கிறது என்னதுன்னா கொடுத்தோம்னா உள்ள அப்படி இந்த ஃபேஸை வந்து உள்ளே சுருக்கும். கரெக்டாக? ஸோ இதான் வந்து எக்ஸ்ட்ரூடுக்கும் இன்சர்ட்டுக்கும் உண்டான வித்தியாசம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், நம்ம வந்து லூப் கட் பார்க்க போகிறோம். லூப் கட்னா என்னன்னா எடிட் மோடுக்கு போகிறேன். போயிட்டு இதில் எத்தனை ஃபேஸ் இருக்குது? 6 ஃபேஸ் இருக்குது. எத்தனை எட்ஜஸ் இருக்குது? எட்ஜஸ் 12 இருக்குது. வெட்டஸ் வந்து 8 இருக்குது. கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல மவுஸ் கர்சரை வச்சுட்டு Ctrl R போட்டுனா எனக்கு வந்து ஒரு லூப் கட் போடவான்னு கேட்கும். லூப் கட் நான் கிளிக் பண்ணால் அப்படி மூவ் ஆகும். எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அது லூப் கட் போட்டுரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபேஸை வந்து துண்டாக பிரிச்சுடுச்சு. இப்போ இங்கே ஒரு லூப் கட் போட்டால் போடலாம், இங்கேயும் ஒரு லூப் கட் போடலாம். பட் இந்த இடத்துல லூப் கட் போடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மவுஸ் கர்சரை வச்சுட்டு Ctrl R கொடுத்தா அப்படி மஞ்சள் கலரில் காட்டும். கிளிக் அப்படி லெஃப்ட் கிளிக் பண்ணால் அப்படி மூவ் ஆகும். இங்கே ஒரு மெனு ஓப்பன் ஆகும். இதில் எத்தனை வேணாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் என்னென்னா Ctrl R போட்டு லூப் கட் போடுறேன். Ctrl R இந்த மவுஸ் கர்சரை வச்சுட்டு Ctrl R போடுறேன். போட்டுட்டு கிளிக் பண்ணாமல் மவுஸ் வீலை ஸ்க்ரோல் பண்ணால் உங்களுக்கு கேட்கும் எத்தனை லூப் கட் போட அப்படின்னு. உங்களுக்கு எத்தனை வேணுமோ வச்சுட்டு கிளிக் பண்ணிட்டு மூவ் ஆகும். எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா லூப் கட் விழுந்துடும். ஸோ இதுதான் வந்து லூப் கட். இப்போ வந்து நிறைய ஃபேஸை வந்து உருவாக்கிட்டு ஸோ இதில் நான் எத்தனை ஃபேஸ் வேணாலும் என்னால் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க முடியும். சரி, இதான் வந்து பார்த்தீங்கன்னா லூப் கட்னு பேர். இது ஆக்சுவலாக கியூபுக்கு போகிறத விட ஒரு ஷிஃப்டியை கொடுத்து ஒரு பிளேன் வைக்கிறேன். இந்த பிளேனுக்கு நான் போட்டு காட்டுறேன். எடிட் மோடில் போயிட்டு மவுஸ் கர்சரை வச்சுட்டு Ctrl R கொடுக்குறேன். ஸ்க்ரோல் பண்ணுறேன். எவ்வளோ வேணுமோ வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஃபேஸ் உள்ள ஒரு பிளேனில் நிறைய ஃபேஸ் வந்து உண்டாயிடுச்சு. இல்லை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும். அண்ட் சில ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டும் பண்ண முடியும். அப்புறம் மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து எக்ஸ்ட்ரூடு, இன்சர்ட்டு, லூப் கட். ஸோ இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெவல் பார்க்க போகிறோம். ஸோ பெவல் அப்படிங்கிறது என்னதுன்னா அது இந்த எட்ஜை மட்டும் கொஞ்சம் ஓரமாக வந்து பெவல் பண்ணோம். எடிட் மோடுக்கு போகிறோம். இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த 2 எட்ஜ் இருக்குது. இந்த 2 எட்ஜுக்கு நடுவில் இந்த 2 ஃபேஸ் நடுவில் இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு பெவலுக்கு வந்து ஷார்ட்கட் கீ Ctrl B கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா அழகாக பெவல் ஆகும். பெவல் ஆயிடுச்சுல்ல. ஸோ நீங்கள் பெவல் பண்ணிட்டு விட்டோன்னே உங்கள் மெனு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து பெவலோட எட்ஜை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், செக்மெண்ட்டை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன வேணால் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று வந்து இதை வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. பட் ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்குது. பட் நம்ம ஒன்றா பார்ப்போம். இதில் வந்து என்னென்னா பெவலில் வந்து ஃபஸ்ட்டு Ctrl B கொடுத்து நீங்கள் முன்னாடி மெனுவில் என்ன வச்சுருந்தீங்களோ அதுதான் வரும். ஓகே, நான் Ctrl B கொடுத்து பெவல் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அப்படியே கிளிக் பண்ணால் ஃபிட் ஆகிடும். பட் நான் அன்டூ பண்ணிவிட்டு Ctrl B கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸ்க்ரோல் வீலை ஸ்க்ரோல் பண்ணால் அந்த மாதிரி அது நிறைய ரவுண்டாக ஸ்மூத் ஆகுது. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பெவல் ஆகிடும். ஸோ நான் எத்தனை பெவல் வேணாலும் பண்ண முடியும்.
ஸோ இப்போ எனக்கு இந்த எட்ஜஸ் வந்து நிறைய எட்ஜஸ் இருக்கு. இந்த எல்லா எட்ஜும் நான் இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை பிடிச்சி எல்லா எட்ஜையும் என்னால் செலக்ட் பண்ண முடியும். எட்ஜ் செலக்ஷனை வந்துட்டு ஒவ்வொரு எட்ஜாக செலக்ட் பண்ண முடியும். ஆனால் நான் அப்படி பண்ண விரும்பலை. எனக்கு ஒரே டைமில் எல்லாம் செலக்ட் ஆகும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபேஸ் செலக்ஷன் வந்து இதை செலக்ட் பண்ணால் எல்லா எட்ஜுமே செலக்ட் ஆன மாதிரி தான். ஆனால் இன்னொரு ஷார்ட்கட் என்னென்னா அல்ட்டை பிடிச்சிட்டு இந்த ஒரு எட்ஜை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எல்லா எட்ஜும் செலக்ட் ஆகும். இதையுமே நம்மளால் பெவல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல் பண்ண முடியும். இதையும் பெவல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் செலக்ட் பண்ண முடியும். இந்த எல்லா எட்ஜஸ்லையும் இந்த பர்டிகுலர் எட்ஜ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை பிடிச்சி இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் பிடிச்சி இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். பண்ணிட்டு கண்ட்ரோலை பிடிச்சிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ப்ளஸ்ஸை பிடிச்சி அதை பாட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது அளவுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இங்கேயும் நான் பெவல் பண்ணிக்க முடியும். அப்படி ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பெவல் கண்ட்ரோல் பி. அடுத்தது இன்னொன்று, சில சமயம் வந்து இது ஒரு சின்ன தப்பு, நானே நிறைய தடவை பண்ணியிருக்கேன். அது என்ன தப்பு நான் சொல்கிறேன். எடிட் மோடுக்கு வரேன், வந்துட்டு ஃபேஸ் செலக்ஷனை வந்துட்டு இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுவேன். கிளிக் பண்ணுறேன், சரிங்களா. இப்போ இ கொடுத்துட்டு என்ன பண்ணா தெரியாதனமா எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இ கொடுத்து எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஓகே, எல்லாம் பழையபடி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் என்னென்னா நான் எதையுமே கிளிக் பண்ணால் அந்த ஃபேஸ் செலெக்ஷனே தான் இருக்குது. ஜி கொடுத்தா என்ன ஆகும்னா அது எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் எஸ்கேப் கொடுத்தனால என்ன ஆயிடுச்சுன்னா அது மேலே போகிறதுக்கு பதிலாக பழைய ஃபேஸ் எங்கேச்சு அங்கேயே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஃபேஸ்க்கு மேலே இன்னொரு ஃபேஸ் ஓவர்லாப் ஆகி நிற்குதாங்க. நான் எஸ்கேப் கொடுக்குறேன் ஜிக்கு பதிலாட்டு. அது என்னன்னா ஒருத்துக்கு மேலே இன்னொன்று அது இருக்குது, சரியா. நான் உங்களுக்கு நம்பரை வச்சு காட்டணும், உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இப்போ சாதாரண ஒரு கியூபில் வந்து ஃபேஸ் எத்தனை இருக்குது? 6 ஃபேஸ் இருக்குது, 12 எட்ஜ் இருக்குது, 8 வெர்டெக்ஸ் இருக்குது, கரெக்டாக. இவன் என்ன பண்ணேன்னா வெர்டெக்ஸ் இது எட்ஜ் ஃபேஸ் செக்ஷன் வந்துட்டு இ கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்னை பின்னாடி யாரோ கூப்பிட்றாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இதை தெரியாமல் எஸ்கேப் கொடுத்துட்டு திரும்பி பேசிட்டு திரும்புகிறேன். ஓகே, நான் எக்ஸ்போர்ட் கொடுக்கல போல அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறேன். ஆனால் கீழே இந்த வேல்யூவை பாருங்களேன், வெறும் சாதா கியூப் மாதிரி தானே இருக்குது. ஆனால் எத்தனை ஃபேஸ் இருக்குது? 10 ஃபேஸ் இருக்குது. ஏன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரூட் ஆனதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஃபேஸு ஒரு ஃபேஸ் உண்டாயிடுச்சு அது. ஸோ அங்கே 10 ஃபேஸ் ஆகிடுச்சு. எட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆகிடுச்சு. வெர்டெக்ஸ் வந்து 12 ஆகிடுச்சு. 4 வெர்டெக்ஸ் கூட்டிட்டு முன்னாடி 8 தான் இருந்துச்சு, 4 கூட்டிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்னென்னா இதை சரி பண்ணணும். எப்படி சரி பண்ணலாம்னா எய்தர் அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்த நான் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணணும்னா என்ன, அது ஃபில் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா இந்த எட்ஜெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு எஃப் கொடுத்தா அது ஃபில் ஆகிடும், சரியா. ஆனால் இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. நான் மறுபடியும் அதே தப்பாக நான் உங்களுக்காக பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணதால சரி ஆகிடுச்சு. ஃபேஸ் 6க்கு 6 ஆகிடுச்சு. மறுபடியும் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இ கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்துட்றேன். மறுபடியும் நான் தப்பு பண்ணிட்டேன். இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இப்போ ஒரு ஃபேஸ்க்கு மேலே இன்னொரு ஃபேஸ் ஓவர்லாப்பாக இப்படி நிற்கிது. ஒரு வெர்டெக்ஸ் மேலே இன்னொரு வெர்டெக்ஸ் ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஒரு எட்ஜுக்கு மேலே இன்னொரு எட்ஜு ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை சரி பண்ண என்ன பண்ணோம்னா ஏ கொடுத்து எல்லாம் செலக்ட் பண்ணுவோம். எடிட் மோடில் எம் ப்ரெஸ் பண்ணுவோம். பண்ணிவிட்டு பை டிஸ்டன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்ன பண்ணணும்னா டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் எதாவது இருக்கும் அதெல்லாம் ஜாயின் பண்ணி ஒரே ஆப்ஜெக்டாக ஆகிடும். இப்போ 4 வெர்டெக்ஸை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிருக்கு. கீழே காட்டுறாங்க ரிமூவ் 4 வெர்டெக்ஸ். 4 வெர்டெக்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கு. பழையபடி எனக்கு அந்த ஃபேஸ் அதெல்லாம் எனக்கு வந்துடுச்சு, சரியா. சரி, இப்போ நான் இவ்வளோ டுட்டோரியெல்லாம் நிறைய சொல்லிக் கொடுத்தோம்னா அதை வச்சு ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதை வச்சு உங்களுக்கு இன்னும் சொல்லிக் கொடுத்தா ஈஸியாக புரியும். அதாவது நான் பண்ண போகிறதுனா ஒரு சின்ன ஒரு சைஃபை அசெட்ஸ் தான், ஒரு ப்ராப்பு. இது மாதிரி தான் பண்ண போகிறேன். இந்த சும்மா நெட்லேருந்து எடுத்ததுன்னா இதை மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒரு 3D மாடல் செஞ்சு காமிச்சு அது மூலமாக உங்களுக்கு டுட்டோரியல் சொல்லி கொடுத்தா இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ நம்ம பண்ணலாம். இப்போ டிஃபால்ட் என்பது ஒரு டிஃபால்ட் கியூப் இருக்குன்ட்டு நான் டாப்பில் கொடுக்க போகிறேன். ஒயர் ஃப்ரேம் வியூ எனேபிள் பண்ணிக்கிறேன். எடிட் மோடுக்கு போய்க்கிறேன். ஸோ இந்த கிரிட்னு ஒன்று இருக்குல்ல, ஸ்னாப் இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா உங்களுக்கு இந்த ஒவ்வொரு வெர்டெக்ஸ் எட்ஜாக மூவ் பண்ணும்போது ப்ராப்பரான கிரிட்டில் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்,
சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்து ஜெட் ஆக்சிஸில் இல்லை நம்ம வந்து மேனுவலாக பண்ணுவோம். SY 3 SX 3. ஓகே, அடுத்தது இதை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்து இந்த ஃபேஸ் செக்ஷனை வந்துட்டு நான் 2 சைடாக வச்சுக்கிறேன். ஒரு சைடு உங்களுக்கு வந்து இந்த ஆர்த்தோகோனல் வியூ தெரியும், இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு டாப் வியூ சைடு வியூ வந்து தெரிய மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், கரெக்டாக கிரிட்டில் வந்து எனக்கு அந்த இது அலைன் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஒரு லூப் கட் ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ அந்த லூப் கட் கரெக்டாக அலைன் ஆகும் அப்படின்னா நீங்கள் மேனுவலாக மூவ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இங்கே என் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த விண்டோ வரும், அதுலேயும் கூட நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த அளவு தெரியும். இதை கரெக்டாக அந்த கிரிட்டில் வச்சுக்கோங்க. இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 2ஐயும் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்து கீழே அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஏதாவது அளவு கொஞ்சம் சரியில்லை கொள்ளணும் அட்ஜஸ்ட் பண்ணா தரமாக பண்ணிக்கலாம். இங்கே ஒரு லூப் கட் ஒன்று வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த லூப் கட் இருக்கா, இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த டாப் லோட்லேருந்தே பண்ணுறேன். இந்த வெர்டெக்ஸில் வந்து வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணி கொடுத்து செட் பண்ணி ஜி கொடுத்து மூவ் பண்ணிக்கலாம் அப்படி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 45 டிகிரி. அது எப்படி 45 டிகிரி சொல்லணும்னா இங்கேயும் 2 கட்டம் தான் கிரிட் இருக்குது, இங்கேயும் 2 கிரிட் இருக்குது. ஸோ 2 கிரிட் வரும்போது 45 டிகிரிக்கு அது மூவ் ஆகும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஷேப்பு. அந்த நம்ம பண்ண போகிற மாடலோட பேசிக் ஷேப் வந்து இதுதான். அடுத்தது என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு லூப் கட் ஆட் பண்ணிப்போம். பட் இந்த லூப் கட் இந்த மாதிரி ஷேப்பில் வேணாம், பெண்டாகி வருது இல்லை, இப்படி வந்துட்டு பெண்டாகி வர. என்ன ரீசனுக்கு வருதுன்னா இங்கே பெண்டான லூப் கட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் லூப் கட் போடும்போது ஒரு சைடு பெண்டானால பெண்டாகி தான் வரும். ஸோ இதை சரி பண்ணுறது ஈஸி தான். ஜஸ்ட் லூப் கட் போட்டுட்டு இது என்ன ஆக்சஸ் இங்கே, ஸோ இது இப்படி ஸ்ட்ரைட்டாக மாற்றணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக மாற்றக்கூடியது வந்து SY கொடுத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட்டாக மாறும். ஸோ இது வேல்யூவோட அட்ஜஸ்ட் பண்ணோம்னா SY 0 கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா போதும், கரெக்டாக அந்த வேல்யூவோட அட்ஜஸ்ட் ஆகிடும். இதை கரெக்டாக கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன், கிரிட்டுக்கு ஏற்றாப்புல வச்சுக்கிறேன். ஸோ இது ஆஃப் கிரிட்டில் இருக்குல்ல, அதை சரி பண்ணதுக்கு தான் என் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒயில் வந்து 4.5 சாரி -4.5. ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக அது செட் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து இதோட பேசிக் ஷேப்பு. இந்த திக்னஸ் இருக்குல்ல, இதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த டெப்த்து, ஐ திங்க் டெப்த்து கூட நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். அடுத்தது இங்கே ஒரு லூப் கட் ஒன்று போடுறேன். ஸோ இந்த லூப் கட் எப்படின்னா இதே மாதிரி தான். இது 2 கட்டால் எத்தனை கட்டாக இருக்கும்? 1 2 3 4 5. சிமிலர்லி இதுலேயும் 5 கட்டை இருக்கணும். 1 2 3 4 5. ஸோ 5 கட்டு இருக்கு. ஓகே, அதே மாதிரி இங்கிட்டும் ஒரு லூப் கட் போடுறேன். இது ஆஃப் கிரிட்ல இருக்கு. இதை சரி பண்ணதுக்கு ஒயில வந்து 2.5. ஓகே, இப்போ நமக்கு இது கரெக்டாக ஆயிடுச்சு. இங்கேயும் வேணா ஒரு லூப் கட் போட்டுப்போம். ஓகே, ஸோ இப்போ அந்த பேசிக் ஷேப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதில் இந்த எட்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இமேஜஸில் எட்ஜெலாம் கொஞ்சம் இப்படி ரவுண்டாக இருக்குது, கரெக்டாக ரவுண்ட் எட்ஜாக இருக்குங்க. ஸோ இந்த ரவுண்ட் எட்ஜை நம்ம இப்போ பண்ணுவோம். இதை செட் பண்ணுவோம், இதை செட் பண்ணுவோம். இது 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 அப்புறம் ஓகே, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சுல. இப்போ Ctrl B கொடுத்து பெவல் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 0.35 வச்சுப்போம். செக்மெண்ட் வந்து 4. ஸோ இந்த வேல்யூ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லா இடத்துக்கும் நமக்கு யூஸ் ஆகும்.
0.35 4 செக்மெண்ட் வச்சுருக்கோம். ரைட், அடுத்தது இந்த ஸ்க்ரீன், இந்த டிஸ்பிளே இருக்குல்ல, இந்த டிஸ்பிளே பண்ணணும். டிஸ்பிளே எப்படி பண்ணலாம்னா, ஸோ இதுதான் வந்து என்னோட டிஸ்பிளே இந்த இடம். ஸோ இதில் வந்து கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி எஸ்கேப் கொடுப்போம். அப்புறம் எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணுவோம். அப்படின்னா ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்து இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் வேல்யூ வந்து 0.35 வைப்போம். ஸோ தேவைப்பட்டா நீங்கள் இந்த கிரிட்டையும் கூட வந்து என்ன பண்ணலாம்னா கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். எத்தனை கட்டத்துக்கு வச்சுருக்கேன்? 1 2 3 கட்டத்துக்கு வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த வெர்டெக்ஸை தான் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே மூவ் பண்ணுறேன். இந்த வெர்டெக்ஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஜி கொடுத்து சைடில் மூவ் பண்ணிக்கிறேன். சைடில் கரெக்டாக அலைனா ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். அலைனா அப்படின்னா என் ப்ரெஸ் பண்ணி மெயின் மெனுவில் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து இதில் ஃபேஸ் செலெக்ஷன் வந்துட்டு இந்த ஃபேஸ் ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்து கீழே கீழே கொண்டு வரேன். பட் கீழே ரொம்ப போவோம். அதுக்கு வரட்டு வந்து -0.2 வச்சுருவோம். நான் 20% இதில் கொண்டு வந்துடுறேன். சாரி, நான் வந்து ஆக்சுவலாக இதில் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதில் செட்டில் அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் ஒயிலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன். 0.7 வச்சுருக்கேன். ஓகே, அடுத்தது இதுவும் இந்த 4 எட்ஜையும் செலக்ட் பண்ணிட்டு Ctrl V கொடுத்து லெவல் பண்ணிடுவோம். வேல்யூ வந்து 0.35 வச்சுக்கோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஆக்சுவலாக பேசிக் ஷேப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோக்குள்ள போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட டோபாலஜி எப்படி சரி பண்ணுறது அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சகோதரா அப்பா. இப்போ நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, பாய்.